ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மேங்கோ ரவா கேசரி. இப்போ நான் வந்து ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி டைப் ஆஃப் மாம்பழம் வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் அது வந்து புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் நிறைய சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கடாயில். அதில் வந்து நான் தேவையான அளவு முந்திரி திராட்சை வந்து வறுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முந்திரி திராட்சை எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் திராட்சையும் நல்லா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற நெய்யிலே பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸில் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். பாதி ரவை தான் எடுத்திருக்கேன். இது நம்ம உப்புமாலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து அந்த வாசனை வந்தால் போதும். உங்களுக்கே தெரியும் அந்த ரவையோட ஃப்ளேவர் வரும் நீங்கள் நெய்யில் வறுத்தீங்கனாலே. அது வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதே கிளாஸில் நான் வந்து 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரவை நல்லா வெந்து வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ கேசரி சில பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கேக் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த ரவை வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டே பாயிலிங் ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஏன்னா அது நல்லா வெந்து அந்த வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து ரவை வேகாது உங்களுக்கு. அதனால தான் நான் ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மேங்கோ கட் பண்ணி அதை வந்து பியூரி மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த கேசரி ப்ரப்போர்ஷனுக்கு வந்து நான் அந்த மாம்பழத்தில் பாதி தான் எடுத்திருக்கேன். இது ஏன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் போல் நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த மீடியம் சைஸ் மாம்பழமே நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா நான் இதில் கலர் தனியாக எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா இதுலேயே ஒரு எல்லோ கலர் வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி அந்த மாம்பழத்தோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அதுவும் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ ரவை வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 கிளாஸ் ரவைக்கு வந்து 3/4 கிளாஸ் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது அவங்கவுங்க சுகர் கண்டென்ட் பொறுத்து தான். நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1 கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் வந்து இடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா அப்படியே லிக்விடாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தானே நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து நல்லா கட்டியாக ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டே இதுலேருந்து பாத்திரத்துலேருந்து எடுக்கும்போதே நீங்கள் நல்லா கட்டி ஆக்கி எடுத்துட்டிங்கன்னா, திக்காக ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது கேசரி சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துறேன். ஏன்னா இந்த ஹீட்டுக்கு இந்த கடாயில் இருக்கிற ஹீட்லேயே வந்து இது ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த மாம்பழத்தில் இருக்கிற தித்திப்பையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் மாம்பழம் ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் சுகரை அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இப்படி தள்ளும்போது அது ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் சூப்பராக ஒரு எல்லோயிஷ் கலர் வந்துருச்சு. இதுவே நமக்கு போதும். இப்போ டேஸ்டியான மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற எல்லா ரெசிபி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.